So welcome to நம்ம வெற்றி IAS Academy. So நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Group 4க்கான ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டோட்டல் நம்பர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஸ்டின் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். எந்த மாதிரி டாபிக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் Group 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் கொஸ்டின்ஸ் வந்து 15. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுறது. அதே மாதிரி நமக்கு ரிப்பீட்டடா கேட்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்ல கேட்காத கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸுமே வந்து இனிமேல் நம்ம அடுத்த டிஸ்கஷன்ஸ்ல இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் வந்து நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்கப்படும். ஓகேங்களா? ஸோ அதிகமா இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரியாம்பிள், சைலன்ஸ் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ், அடுத்து யூனியன் அண்ட் ஸ்டேட், அதாவது பார்லிமெண்ட் அப்படிங்கிற டாபிக், அடுத்து வந்து பஞ்சாயத்து பத்தி அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி அண்ட் பார்லிமெண்ட்ல பவர்ஸ் ஆஃப் த. ஸோ பார்லிமெண்ட்ல இப்போ எப்படி கேக்குறாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்லிமெண்ட்ல அத்தாரிட்டிஸ் யாரு, இப்போ பார்லிமெண்ட்ல ராஜ்யசபா, லோக்சபா அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான எலிஜிபிள் என்ன, அவங்களுக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி ட்விஸ்டான கொஸ்டின்ஸ் தான் வந்து டிஎன்பிசி சைட்ல இருந்து நமக்கு அதிகமா வருது. ஓகே, ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வச்சுக்கணும். ஸோ இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல பாலிட்டியில வந்து நம்ம என்ன பார்க்கணும், ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல கண்டென்ட் வைஸா நம்ம வந்து ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா 1 to 51 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு மேஜரா கண்டிப்பா தெரிஞ்சே இருக்கணும். அப்ப அந்த 1 to 51 ஆர்டிகல்ஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். ஓகே, அடுத்து வந்து எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு டைம் 2 டைம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டா இப்ப கேக்குறாங்க. ஸோ ரொம்ப 2010க்கு முன்னாடி கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. இப்ப லோகாயுக்தா, அடுத்து வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் த உமன்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், இது மட்டும் எப்படி நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி, அதாவது நீங்க எந்த கேசஸ்ல இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க, இப்போ உமன்ஸ்க்கு ரிசர்வேஷன் 33% அப்படிங்கிறது எந்த கமிட்டி கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி கமிட்டி ரிலேட்டடா பிளஸ் அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்கறாங்க. சோ இந்த கம்பைன் பண்ணி தான் நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும். இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா எந்த மாதிரி கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ தான். 15 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது நீங்க கான்ஸ்டன்டா கண்டிப்பா எடுத்துலாம். சோ பஞ்சாயத்துக்கான ஆர்டிகல் என்ன, பஞ்சாயத்தோட அமெண்ட்மெண்ட் என்ன, சோ இந்த மாதிரி எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த ஓவரால் இந்த 15 கொஸ்டின்ஸ்குள்ளே உங்களுக்கு அடங்கிடும். ஓகேயா? சோ நெக்ஸ்ட் வந்து பிரியாம்பிள் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். சோ பிரியாம்பிள்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா. சோ சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ், இப்ப வந்து பிரியாம்பிள் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரியாம்பிள் அப்படிங்கிறது நமக்கு நிறைய மாதிரி நம்ம கண்ட்ரீஸ்ல வந்து நமக்கு எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படிதானே? சோ நிறைய நாடுகளை ஃபாலோ பண்ணி தான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அப்ப பிரியாம்பிள் அப்படிங்கிறது எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஓகே. சோ அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருந்து எடுக்கப்பட்டது, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது. சோ டியூட்டிஸ் அப்படிங்கிறது அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. அடுத்து வந்து டிபிஎஸ்பி, ஓகே, சோ கனடா ஃபாலோ பண்ணி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. சோ கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1935க்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு கூட்டாட்சி அமைப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக அது கொண்டு வந்திருக்காங்க. சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது. அப்ப பிரியாம்பிள் அப்படிங்கிறது யாரு முதலா வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ? ஜனவரி 22 நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேயா? சோ அப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த டேட்டா தான். அப்போ அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் கேட்பாங்க SSR அப்படிங்கிறது, அதாவது இறையாண்மை மிக்க சமதர்ம மக்களாட்சி குடியரசு அப்படிங்கறதுதான் இந்த பிரியாம்பிள் அப்படிங்கிறது. சோ குடியரசு அப்படின்னா என்ன, சோ இது வந்து நீங்க குரூப் 1 படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நமக்கு பிரீஃபா வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும். இப்ப பிரியாம்பிள்ல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் ஓரியன்டா கேட்பாங்க. சோ நமக்கு நல்லா தெரியும் கேசினந்த பாரதி வழக்கு, LIC வழக்கு அண்ட் தென் என்ன கேட்பாங்க அப்படின்னா
சோ 3 ஜட்ஜ்மெண்ட் பெருபாரி வழக்கு. ஓகே, சோ பெருபாரி வழக்கு அப்படிங்கறதா நமக்கு வந்து கான்செப்ட். சோ இது இயர் கேட்பாங்க. கேஸ்லந்த பாரதி வழக்கு 1973, எல்ஐசி வழக்கு 1995, பெருபாரி வழக்கு 1980. ஓகே, சோ இந்த கேஸ்லந்த பாரதி வழக்கும் எல்ஐசி வழக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரியாம்பிளுக்கு அகைன்ஸ்ட், அதாவது பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல தான் இருக்கா அப்படிங்கிற டவுட் வந்து வந்துரும். ஓகே, அதுக்காக போடப்பட்டது. சோ இந்திய அரசியலமைப்பு முகப்புரை ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சோ அதுக்காக போடப்பட்டதுதான். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, இது முகப்புரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அல்ல அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சோ நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா போய் வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். சோ அதுல கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன கலருகும் அப்படின்னா ரெண்டு வழக்கு. சோ பெருபாரி வழக்கும் கேசவந்த பாரதி வழக்கும் எல்ஐசி வழக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இன்டகிரேட்டட், அதாவது பிரியாம்பிள் வந்து ஒரு டெஃபினிஷன்ஸ் அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் வச்சுக்கணும். நான் அதை ஃபுல்லா வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாது. அது ஒரு ஒருங்கிணைந்த பகுதி. அதுல இருக்க சில வார்த்தைகளை நம்ம வந்து பார்த்துக்கலாம், பட் அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ண முடியாது. அது ஒரு டெஃபினிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. சோ எப்பயுமே ஒரு ப்ராசஸ் பண்றாங்கன்னா ஒரு சம்மரி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சம்மரி அப்படிங்கிறது இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அது இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒருங்கிணைந்த பகுதி தான் பிரியாம்பிள் அப்படிங்கிறது. சோ அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, சோ இது வரைக்கும் பிரியாம்பிள் அப்படிங்கிறது எத்தனை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா பிரியாம்பிள் அப்படிங்கிறது 42 அமெண்ட்மெண்ட். சோ 1976ல தான் வந்து பிரியாம்பிள் அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, சோர்ஸ் ஆஃப் த இது வரைக்கும் நமக்கு எத்தனை பார்ட்ஸ் பார்த்தோம், எத்தனை பார்ட்ஸ் வந்திருக்கு, அதாவது கான்ஸ்டிடியூஷன்ஸ் அடாப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 22 பார்ட்ஸ். ஓகே, அடுத்து வந்து 8 ஷெட்யூல் அப்படிங்கிறது நமக்கு பிரியாம்பிள் ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் 25 பார்ட்ஸ் 12 ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த 25 பார்ட்ஸ் என்ன, 12 ஷெட்யூல் என்ன அப்படிங்கிறது கான்செப்ட். ஓகே, சோ ஒவ்வொரு கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, எவ்வளவு நாடுகள்ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம், 60 நாடுகள்ல இருந்து ஃபாலோ பண்ணிருக்கோம். அதே மாதிரி எவ்வளவு இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 years 11 months and 18 daysல வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ எவ்வளவு வருஷம் இந்த எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது கான்செப்ட் இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேர் சைன் பண்ணாங்கன்ற கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி எத்தனை கேர்ள்ஸ் அதுல வந்து அந்த அசம்பிளில இருந்தாங்க, எவ்வளவு பேர் சைன் பண்ணாங்க அப்படின்ற கேள்வியும் கேட்பாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு மேஜரான ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1 என்ன. சோ பார்ட் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சோ பார்ட் 1 அப்படிங்கிறது நமக்கு சோ பார்ட் 1 என்ன. அதே மாதிரி டிராஃப்டிங் கமிட்டினா என்ன, டிராஃப்டிங் கமிட்டினா என்ன. சோ எத்தனை பேர் இருப்பாங்க, சோ 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுல ஹெட் யாரு, வைஸ் ஹெட் யாரு.
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1 ஓகே. சோ வந்து நம்ம எதை பார்த்திருக்கோம், 25 பார்ட்ஸ்ல வந்து எது இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது. சோ எக்ஸாம் எல்லாமே கேட்பாங்க. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிக இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து கேட்பாங்க. சோ இது ஆர்டிகல் 1 இப்போ பார்ட் 1 அப்படிங்கிறது யூனியன் மற்றும் அதன் பிற எல்லைகள், அதாவது டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1 to 4 வரைக்கும் அப்படிங்கிறது வந்து பார்ட் 1 அப்படிங்கிறது. அடுத்து குடியுரிமை அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது 5 to 11 அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப் சொல்லுது. அதே மாதிரி பார்ட் 3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 12 to 35 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்து ஆர்டிகல் 4 அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள், அப்படி 10 இருக்கு ஓகே. சோ 10 அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது 51A அப்படிங்கிற ஒரு எக்ஸெப்ஷன்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 4A அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரசின் நெறிமுறைத்தும் வழிமுறை கோட்பாடுகள் அப்படிங்கிறது DPSP டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து யூனியன் 52 to நமக்கு 62 வரைக்கும் இருக்கும். அடுத்து ஸ்டேட். சோ யூனியனுக்கு தனியா இருக்கு, ஸ்டேட்டுக்கு தனியா. சோ பவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ இவங்களோட பவர்ஸ் என்னன்னா யூனியனுக்கு கீழே பார்லிமெண்ட் வருவாங்க, பார்லிமெண்ட்டுக்கு அடுத்து ராஜ்யசபா லோக்சபான்னு இருப்பாங்க. அப்ப ராஜ்யசபாவோட வேலை என்னன்னா அது ஒரு பெர்மனன்ட் ஒரு அத்தாரிட்டி. சோ லோக்சபா அப்படிங்கிறது எனி டைம் நம்ம வந்து கலைக்கலாம். சோ இதான் வந்து யூனியனுக்கும் யூனியனோட ப்ராசஸ் ஓகே. சோ ராஜ்யசபா லோக்சபா. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் 2 இது இருக்கு. சோ நம்மளோட ஸ்டேட்ல மட்டும்தான் அந்த மேலவை அப்படிங்கிறது கிடையாது. சோ கீழவை மட்டும்தான் இருக்கு. சோ அது வந்து யாரு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, மக்கள் தான் வந்து எலெக்ஷன்ஸ் போட்டுட்டு அதுல இருந்து தேர்ந்தெடுப்பாங்க ஓகே. சோ அந்த எம்எல்ஏஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்பிய எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த எம்பி தான் எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லோக்சபால இருப்பாங்க. அப்ப அந்த லோக்சபாக்கு யாரு ஹெட்டா இருப்பாங்க அப்படின்னா நமக்கு ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பார். இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து நமக்கு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஓகேயா. சோ நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா யூனியன் 1 to 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 அப்படிங்கிறது வந்து யூனியன் மற்றும் அதன் எல்லைகள், அதாவது மாநிலம் மற்றும் அதன் எல்லைகள் சொல்லுவாங்க. இங்க மாநிலம் அப்படிங்கிறது ஃபுல் கண்ட்ரியை தான் நமக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது ஓகே. சோ நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ஃபுல் கண்ட்ரி, நம்மளோட இந்தியா ஃபுல்லா தான் சொல்லுவாங்க ஓகே. அதன் மற்றும் எல்லைகள் அப்படிங்கிறது அதாவது 1947 வரைக்கும் இருக்க எல்லா ஸ்டேட்டுமே ஓகே. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 3 அப்படிங்கிறது நான் வந்து இப்ப பார்லிமெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா அதோட எல்லைகளை வந்து விரிவுபடுத்தலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டோட எல்லையை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், இல்ல ஒரு ஸ்டேட்டை வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா பக்கத்துல இருக்குது பார்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாமே யார் அத்தாரிட்டினா பார்லிமெண்ட் கன்சல்ட் பண்ணி தான் அது சேஞ்சஸ். அப்ப ஆர்டிகல் 3 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன கூட சொல்றாங்க அப்படின்னா ஒரு பார்டர்ஸை நீங்க பிரிக்கணும் இல்ல சேர்க்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 3 படிதான் நீங்க பாக்கணும் ஓகே. அதே மாதிரி ஆர்டிகல் 4 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை கொண்டு வருது ஆர்டிகல் 4 அப்படிங்கிறது. சோ 1 to 4 வரைக்கும் ஓகே. அடுத்து சிட்டிசன்ஷிப் ஆர்டிகல் 5 to 11 அப்படிங்கிறது சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். 1955 குடியுரிமை சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 5 முறை வந்து பெறலாம், 3 முறை இழக்கலாம். சோ கவர்மெண்ட் படி ஓகேயா சிட்டிசன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து எத்தனை முறை வந்து சிட்டிசன்ஷிப் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 9 டைம்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது பேசிக் குரூப் 4க்கு தேவையான டீடைல்ஸ் இதுதான். சோ 5 முறை என்ன மாதிரி பெறலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வம்சாவளியா வந்து இருக்கலாம், நம்ம ஆல்ரெடி இதுல பிறந்திருந்தோம் அப்படின்னா இருக்கலாம், அதே மாதிரி சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்திருந்தோம், அதாவது அப்போ ஒரு ஸ்டேஜ்ல பிரிச்சிருப்பாங்க. சோ யார் வேணாலும் இந்த பக்கம் வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு கன்செப்ஷன்ஸ் இந்த டேட் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி 5 குவாலிபிகேஷன்ல நீங்க குடியுரிமை வாங்கலாம். சப்போஸ் 3 முறை இழக்கலாம் அப்படிங்கிறது வந்து நானே முன்வந்து இறந்தாலும் ஓகே, முன்வந்து அதை வந்து வேண்டான்னு கேன்சலைஸ் பண்ணாலும் ஓகே, இல்ல கவர்மெண்ட் படி இல்ல நீ வந்து ஒரு குற்றவாளி அப்படின்றத ப்ரூவ் பண்ணாலுமோ, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்
இங்க இருப்பேன், பட் இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். அதுவுமே அந்த ஸ்டேட்ல தான் வரும், வேணான்றது மாதிரி தான் வரும். இந்த மாதிரி 3 டெர்மினேஷன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரும். சோ இதான் வந்து சிட்டிசன்ஷிப்ஸ். நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா 12 to 35 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ்கள் கேட்பாங்க. ஸோ பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது இது வரைக்கும் கேட்டிருக்க டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது ரஷ்யால இருந்து எடுக்கப்பட்டது. கூட்டாட்சி ஃபெடரேஷன்ஸ் அப்படிங்கிறது அதாவது நம்மளோட ஸ்டேட்ல இப்ப கூட்டாட்சி அப்படிங்கிறது எங்க இருந்து எடுக்கப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடால இருந்து எடுக்கப்பட்டிருக்காங்க. இப்ப அமெரிக்கால இருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க, இப்ப வந்து ஒரு பிரசிடென்ட்ட வந்து நான் டெர்மினேஷன் பண்ணும், அதை எதை சொல்லி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கா பேஸ் பண்ணி. மேக்சிமம் பார்லிமெண்ட் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க பிரிட்டிஷ் போடலாம். டெர்மினேஷன்ஸ் ரொம்ப இதா இருக்குது எல்லாமே அமெரிக்கா தான் பண்ணுவாங்க. நீதி புலனாய்வு அவங்க அமெரிக்கால வந்து ரொம்ப ஜுடிஷியஸ் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும், அதுக்காக தான் அதை ஃபாலோ பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேயா? அதே மாதிரி ஷெட்யூல் 12 ஷெட்யூல் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சோ 12 ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட், சோ இது எல்லாருக்குமே தெரியும், USOR 543 and PM அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் U அப்படிங்கிறது யூனியன் அண்ட் டெரிட்டரி தான், பார்ட் 1 மாதிரி தான் ஷெட்யூல் 1. அடுத்து எஸ் சேலரி, அதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்றதுக்கான ஆர்டிகல். சோ இதெல்லாம் ஆர்டிகல்குள்ளதான் நம்ம வச்சிருக்கோம். ஷெட்யூலுக்குள்ள வச்சுட்டாங்க அப்படின்னாவே இந்த இப்ப குடியரசுத் தலைவருக்கு இவ்வளவு அமௌண்ட், துணை குடியரசுத் தலைவருக்கு இவ்வளவு அமௌண்ட், பிரைம் மினிஸ்டருக்கு இவ்வளோ, ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கு இவ்வளோ, லோக்சபா மெம்பர்ஸ்க்கு இவ்வளோ அப்படின்ற சேலரி பேக்கேஜஸ் வந்து நமக்கு இதுபடிதான் நமக்கு கொடுக்குறாங்க. சோ அந்த ஃபண்ட் சேலரி அப்படிங்கிறது நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா கன்சால்டேட் ஃபண்ட்ல தான் இருக்கும். நம்ம ஒரு அமௌண்ட் மக்களால விதிக்கப்பட்ட வரி மூலியமாக அது நம்ம கஜானாக்கு போய் அந்த கஜானால இருந்து நமக்கு அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். சோ எல்லாமே இந்த மாதிரி தான் ஃபாலோ ஆகும். சோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல தான் நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா ஓத். சோ பதவி பிரமாணம் அப்படின்னு தேர்ட் வந்து பதவி பிரமாணம் சொல்லுவாங்க. சோ வந்து இப்போ ஒருத்தர் ஒரு போஸ்டிங் இருக்காங்க, இப்போ நீங்க வந்து ஒரு நார்மலாவே அவங்களோட பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், இல்ல துணை குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், இல்ல பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி அவங்களுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது எந்த ஷெட்யூல்ல இருக்கும் அப்படின்னா 3வது ஷெட்யூல்ல இருக்கும். அடுத்து 4th வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா. சோ ராஜ்யசபாவோட சீட் அலோகேஷன் அப்படிங்க, அதாவது ஒரு பார்லிமெண்ட்ல இப்ப சீட் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன்ஸ் படிதான் நமக்கு பிரிப்பாங்க. இப்ப நான் தமிழ்நாட்டுல வந்து எனக்கு இந்த பாப்புலேஷன்ஸ் பை அந்த ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டுதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாப்புலேஷன் அதிகமாகிக்கிட்டே போச்சு அப்படின்னா அந்த மெம்பர்ஸோட அந்த மெம்பர்ஸ் வந்து அங்க அதிகமாயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்கள வந்து எலிமினேஷன் பண்ண முடியாது. சோ அதுக்காகத்தான் கொண்டு வந்ததா இந்த ராஜ்யசபா இட ஒதுக்கீடு சீட் அலோகேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜரே. ஏன்னா நமக்கு வந்து தெரியும் சென்சஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து சென்சஸ் வந்து கால்குலேட் பண்ணாங்க. அப்போ அதுக்கப்புறம் எலாபரேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்காக கொண்டு வரப்பட்டதா இந்த சீட் அலோகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர், அதாவது 5th வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர் என்ன சொன்னாங்க, அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படிங்கிறது. சோ இது என்னன்னா பட்டியலினத்தவர்கள் அந்த மாதிரி ஒரு இது. அடுத்து செகண்ட் 6வது பாத்தீங்க அப்படின்னா இதர அதே ஏடிஎம் ஸ்கொயர்ல அவங்களுக்கு சில ப்ரொவின்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 7. சோ 7 வந்து பாத்தீங்கன்னா ஓகே. சோ வந்து 4 என்ன பார்த்தோம், ராஜ்யசபா, 5 வந்து ஏடிஎம் ஸ்கொயர்டோடது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட் பட்டியல்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ அதுக்குள்ளதான் வந்து பொது பட்டியல், மாநில பட்டியல், அதே மாதிரி வந்து மத்திய பட்டியல் அப்படிங்கிற லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து 8th பாத்தீங்கன்னா மொழிக்கானது, அதாவது அபிஷியல் லாங்குவேஜ், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே. இப்ப கோர்ட்டோட லாங்குவேஜ் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிசி கோர்ட் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. கோர்ட்டோடது பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் இங்கிலீஷ். இதே பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படிங்கிறது இருக்கும். சோ பார்லிமெண்ட்ல நீங்க பேசணும் அப்படின்னா உங்களோட லோக்கல் லாங்குவேஜஸ் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம், அதாவது நீங்க பேசிக்கலாம், அவங்களுக்கு கன்வே ஆகும். ஓகே, இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கான
ஒரு அத்தாரிட்டி எங்க இருக்குன்னா இந்த மாதிரி ஷெட்யூல்ல இருந்தா அதை ஃபாலோ பண்றாங்க. ஓகேயா. அடுத்து 9 பாத்தீங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம் அப்படிங்கிறது. சோ இது அதுல சில சலுகைகள்லாம் வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்து 10 அப்படிங்கிறது ஆன்டி டிஃபென்ஷியல் லா, கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது. இப்போ ஒரு லோக்சபா, சோ மேக்சிமம் அது வந்து லோக்சபாலையும் நமக்கு அதிகமா நடக்கும். சோ அந்த மாதிரி கேசஸும் இருக்கு. ஒருத்தர் வந்து அந்த பீரியட்ல ஓட்டு போடாமையோ இல்ல அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணாலும் அது படியமா நமக்கு வரும். அடுத்து 11 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து. சோ பஞ்சாயத்துக்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது இங்கதான் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அடுத்து 12 அப்படிங்கிறது முனிசிபாலிட்டி. சோ 12 ஷெட்யூல் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம், பிரியாம்பிள் பார்த்திருக்கோம், சோ சைலன்ஸ் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒரு ஓவர் வியூ அப்படிங்கிறது நம்ம ஒரு பேசிக்கா பார்த்துட்டோம். அடுத்து பத்தி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1 to 4 வரைக்கும் பார்த்தோம். ஆர்டிகல் 5 to 11 பார்த்தோம். சோ இதெல்லாம் எப்பயுமே கேட்ட மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேயா. சோ இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இந்த எப்பவுமே பாலிட்டியில ஒரு பேசிக்கான விஷயங்களை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேயா. சோ எவ்வளவு வருஷத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க, எத்தனை மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணாங்க அப்படிங்கிறது. சோ அடுத்து டிராஃப்டிங் கமிட்டில மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, மேஜர் கமிட்டி எத்தனை, மைனர் கமிட்டி எத்தனைன்னு கேட்பாங்க. மேஜர் எவ்வளோ, மைனர் எவ்வளோன்னு கேட்பாங்க. சோ கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரியல அப்படின்னா அவங்க எலிமினேஷன்ஸ் பண்றதுக்கு இல்ல மேட்ச் த ஃபாலோவிங்ஸ்ல கேட்பாங்க. சோ டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் யாருன்னா அம்பேத்கர் அவர்கள் இருந்திருப்பாங்க. சோ 2 இருப்பாங்க. ஓகே. அடுத்து வைஸ் ஹெட் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி அண்ட் கோபால் நாயக்க ஐயங்கார் அப்படிங்கிற 2 பேர் இருந்திருப்பாங்க. சோ இதான் வந்து நமக்கு ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. சோ இது முடிய நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. டிஎன்பிசி சைட்ல இருந்து. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் நமக்கு எங்க இருந்து எடுக்கப்பட்டது, அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது நம்ம பார்த்திருக்கோம். சோ ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 12 to 35 வரைக்கும் கேட்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது முதலாக 7 இருந்துச்சு. ஓகே. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி வேற எதுக்கு லீகல் ரைட்ஸா மாத்திட்டாங்க. ஓகே. அது என்ன அப்படின்னா சொத்து உரிமை அப்படின்றது. சோ சொத்து உரிமை அப்படிங்கிறது இதுல இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், சோ அதான் வந்து அதுக்காக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ 42 அமெண்ட்மெண்ட் அண்ட் 1976. இந்த 42 அமெண்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறு மினி கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்க நிறைய அமெண்ட்மெண்ட் இந்த டைம்ல தான் நடந்திருக்கு. சோ அது வந்து மினி ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபர்ஸ்ட் எதுக்காக வைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடிமகனுக்கு பேசிக்காக என்ன இருக்கணும் அப்படின்னா சில உரிமைகள் வந்து நம்மளோட
நம்ம கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுக்கிறது. சோ இந்தியா வந்து இறையாமை மிக்க சமதர்ம நாடு என்ன சொல்றாங்க, அதுபடி என்ன ஆகும் அப்படின்னா, அவன் எங்க வேணாலும் சுதந்திரமாக வாழக்கூடிய, அவனுக்கு சுயமா யோசிக்கக்கூடிய ஒரு மக்களாட்சி குடியரசு கொண்ட நாடாக தான் இருக்கணும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்டே என்னன்னா, ஒரு உரிமைகளை வந்து கோர்றாங்க. சோ அதுக்கு கீழே சில பவர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுக்கும். சோ அமெரிக்கா வந்து மேக்சிமம் இதை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சோ ஆர்டிகல் 12 to 35 அப்படிங்கிறது. சோ ஆர்டிகல் 14 to 18 அப்படிங்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ நமக்கு 6 கான்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது 6 ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. சோ இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க அஃபெக்ட் பண்ணீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை நீங்க லீகலா வந்து இது பண்ணலாம். உங்க பவர்ஸ் வந்து எங்களுக்கு மீறுது அப்படின்னு நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு அதுக்கான எல்லாமே தீர்வுகள் நமக்கு காணலாம். சோ அதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது 14 to 18. ரைட் டு ஃப்ரீடம், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, பண்பாடு மற்றும் கல்வி கலாச்சார உரிமை, அரசு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நீங்க மெயின்ஸ் எழுதினாலும் சரி, இல்ல குரூப் 4 குரூப் 2 நீங்க எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலுமே இதுல இருந்து ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் யார் இதை சொன்னாங்க அப்படிங்கிறது இருக்கும். அம்பேத்கர் என்ன சொல்றாங்க, இதயம் மற்றும் ஆன்மா அப்படிங்கிறது யாரு சொல்லியிருக்காங்க, இது எது வலியுறுத்துது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 to 18 சோ சமத்துவ உரிமை என்னென்ன 14. சோ வந்து எல்லாருமே ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி. நீ ஆர்டிகல் 14 படி பாத்தீங்கன்னா அனைவரும் சமம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்திருக்கும். ஆர்டிகல் 15 அப்படிங்கிறது அதாவது மொழி, இதம், ஜாதி, மதம் இது மாதிரி உங்களை யாராவது உங்களை அஃபெக்ட் பண்ணாங்க, அத அஃபெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கும் இந்த ஆர்டிகல் 15 தான் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம், கேஸ் பண்ணலாம். சோ யாரையும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, ஆர்டிகல் 16 and 17. 16 என்ன அப்படின்னா எல்லாருக்கும் பொது வேலை வாய்ப்பு அமைத்தல் அப்படிங்கிறது, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 17 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிக்கிறது அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. சோ தீண்டாமை இதுபடி நிறைய கேசஸ் நமக்கு நடந்திருக்கு. சோ 16 வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கேர்ள்ஸ்க்கும் பாய்ஸுக்கும் சில ஈக்குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அந்த பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 18 டைட்டில் ஆஃப் த அபாலிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்க போறோம். சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு அமெரிக்கால இருந்து எடுக்கப்பட்டது அப்படிதானே. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் 7 தான் இருந்தது, இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. சோ 12 to 35 வரைக்கும் தான் இதோட ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் 6. ஓகே, சோ 1 2 3 4 5. ஓகே, சோ இதான் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 என்ன இருந்தது, சொத்துரிமை அப்படிங்கிறது வந்து இதை ரிமூவ் பண்ணி நமக்கு லீகல் ரைட்ஸா வந்து மாத்திட்டாங்க. ஓகேயா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, பண்பாடு மற்றும் கலாச்சார உரிமை, அரசுக்கு தீர்வு காணும் வழிகாட்டு உரிமைகள். அதே மாதிரி இதுல இடையில சமய மற்றும் சுதந்திர உரிமை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். மொத்தம் 6 இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 to 18 நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14 அனைவரும் சமம் அப்படிங்க இந்த ஆர்டிகல் 14 அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. சோ இப்ப வந்து குடியரசுத் தலைவருக்கு சில அவர் சமமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது வந்து எல்லாமே நம் மக்களுக்காக போடப்பட்ட உரிமைகள் அப்படிங்கிற சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 15 பாத்தீங்க அப்படின்னா இனம், மதம், மொழி இதப்படி உங்களை யாராவது டிஸ்கிரிமினேஷன்ஸ் தடை, பாகுபாடு தடை செய்தல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 15 அப்படிங்கிற சொல்லுது. அடுத்த ஆர்டிகல் 16 அப்படிங்கிறது எப்படின்னா பொது வேலை வாய்ப்புகள் சம வாய்ப்பு அளித்தல் அப்படிங்கிறது வந்து ஈக்குவாலிட்டி ஃபார் த ஒர்க் அப்படிங்கிறது. அடுத்த ஆர்டிகல் 17 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தீண்டாமை ஒழிக்குது. ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை யாராவது எதுபடி உங்களை எந்த மாதிரி விதமாவும் உங்களை இது வரக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆர்டிகல் 17 உங்களை வயலேட் பண்ணுது அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 18 அப்படிங்கிறது அபாலிஷன்ஸ் ஆஃப் த டைட்டில் அப்படிங்கிறது உங்க பேருக்கு பின்னாடி வந்து எந்த ஒரு டைட்டிலும், அதாவது கவர்மெண்ட் கொடுக்கிற அவார்ட்ஸ் மீறி வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எலிமினேட் பண்ற மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது. சோ ஃப்ரீடம் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 பேச்சுரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இது மூலியமா தான் கொடுத்துருக்கும். சோ ஒரு நீங்க ஆர்டிகல் 19 கீழே வந்து சில
சில கடமைகள் இருக்கு. எங்க வேணா போகலாம், எந்த இடத்துல வசிக்கலாம், அதே மாதிரி கருத்து இது பண்றது, கூட்டம் கூடுறது, இந்த மாதிரிலாம் வந்து ஆர்டிகல் வந்து 19 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஆர்டிகல் 20 and 21 என்ன அப்படின்னா தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது. சோ ஒரு இண்டிவிஜுவல்னா அவங்களுக்கு சுதந்திரத்தை ஏதாவது வயலேட் பண்ற மாதிரி இருந்தது அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வரும். அடுத்து 21 அப்படிங்கிறது வந்து என்ன பாத்தீங்க அப்படின்னா, இப்ப தடுப்பு காவல், ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கான சில சலுகைகள், அவர் அடிக்க கூடாது, ஒரு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அவர் அடிக்க கூடாது, அவரை வயலன்ட் பண்ணக்கூடாது, அவரை டார்ச்சர் பண்ண, இந்த மாதிரி விஷயங்களை ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது. சேம் அதே மாதிரிதான் 22 அப்படிங்கிறதும் அதே மாதிரிதான் சேம். ஸோ சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து ஏதாவது உங்களை நிறுத்தும், இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒரு எமர்ஜென்சி டைம்ல வந்து ஏதாவது நிறுத்த முடியுமா, வயலேட் பண்ணுமா அப்படின்னா ஆர்டிகல் 20 and 21 ஆல்ரெடி ஸ்டாப் ஆயிடும். 19 அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போ ஸ்டாப் ஆகும்னா சில வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு நடக்கும்போது அது ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி எதை நிறுத்த முடியாதுன்ற கேள்விக்கு 20, 21, எதை முடியும்ன்றது 19. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 23 and 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அதாவது ஒரு குழந்தை வந்து நீங்க கட்டாயப்படுத்தி ஒரு வேலையில அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, அதாவது அமர்த்த கூடாது அப்படிங்கறது ஆர்டிகல் 23. அதே மாதிரி அவங்கள வயலன்ட் பண்ற மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ 23 and 24 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ரிட்ஸ், வினவும் அப்படின்னு சொல்றது. அதாவது இந்த ரிட்ஸ் படிதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது ஒரு அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க போய் அதை தாராளமா சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீங்க கேஸ் போட்டு உங்களுக்கு உரிமையான திரும்பி வாங்கிக்கலாம் அப்படிங்கறதா வந்து இந்த கான்செப்ட். ஓகே, சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா அது 25 and 26 and 28, 29 என்ன பாத்தீங்கன்னா அப்படின்னா சமய சுதந்திர உரிமை தான். சோ எந்த ஒரு மதத்தையும் பரப்பவும் உரிமை, அதே மாதிரி ஒரு மதத்தை வந்து பரப்புறதுக்கான உரிமை வந்து 25 உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி 26 வந்து அதை நிர்வகிக்கும் உரிமை அப்படிங்கிறது வந்து 26 கொடுக்குது. அண்ட் 27 அப்படிங்கிறது அதுக்கான வரி விலக்கு, ஒரு நிறுவனத்துக்கான வரி விலக்க வந்து ஆர்டிகல் 27 அப்படிங்கிறது நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அந்த 28 and 28 வந்து பாத்தீங்க அப்படின்னா மத போதனைகள், உங்க வீட்டுல இப்போ ரீசெண்டா கூட ஒரு கேசஸ் பார்த்திருப்போம், மத போதனைகளை வந்து தடை செய்யணும் வீட்டுல அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதை வந்து 25, 26 and 28, 20 இருக்கு. அது 29 and 30 அப்படிங்கிறது பண்பாடு மற்றும் கலாச்சார உரிமை அப்படிங்கிறது. ஓகே, சிறுபான்மையிற்கான எழுத்து மற்றும் சுதந்திரத்துக்கான 29 and 30 வந்து பாத்தீங்கன்னா அதை நிர்வகிக்கும் உரிமை. சோ அவங்களுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பை அது மாதிரி. ஓகே, சோ 29 வந்து சிறுபான்மையிற்கான கல்வி பெறும் உரிமை அப்படிங்கிறது. ஆர்டிகல் 32 பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் ரிட்ஸ் அப்படிங்கிறது. சோ இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்ற யாரு கூறியிருப்பாங்க அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் கூறியிருப்பாங்க. அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப ரிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கேபியஸ் கார்பஸ் அப்படின்னு ஆட்கொணர்வு நீதி பேராண்மை, அடுத்து செயலுறுத்தும் நீதி பேராண்மை, தடையுறுத்தும் நீதி பேராண்மை அண்ட் தகுதியுறும் நீதி பேராண்மை, இந்த மாதிரி நமக்கு 5 தான் நமக்கு கொடுக்குது. சோ தான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஏதாவது அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா அதை வந்து நீங்க இது பண்ணலாம். சோ இதான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கான கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்.
அப்படின்னா ஃபர்ஸ்ட் 11 இருந்தது, இப்போ 10 இருக்கு. சோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டி தான் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்க நம்ம கொடுத்துருப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து 11 இருந்தது, இப்போ உங்களுக்கு 10 இருக்கு. சோ எதுபடி அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க? 44 அமெண்ட்மெண்ட் 1978ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதாவது நீங்க இந்தியாவில இருந்த எல்லாருக்குமே இந்த கடமைகள் அப்படிங்கிறது பேசிக்காவே இருக்கும். பட் இதை வந்து ஃபாலோ பண்ணுமா அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? சோ நீங்க வந்து சில உரிமைகள், ஒரு 10 உரிமைகள் அப்படிங்கிறது பேசிக்கா வச்சிருக்காங்க. சோ 51A படிதான் நமக்கு இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. எந்த கமிட்டி, எந்த இயர், அதோட ஆர்டிக்கல் என்ன, 10ல அது ஆப்ஷன்ஸ் கொடுத்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி. ஓகே, சோ டிபிஎஸ்பி அரசு வழிமுறைத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது. இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இது எல்லாம் ஏதாவது எதை பண்ணுச்சுன்னா நம்ம வந்து சில கேசஸ் போட்டு அதை நம்ம பண்ணலாம். பட் டிபிஎஸ்பி வந்து ஒன்லி ஃபார் அட்வைஸ். அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறது அத சப்போஸ் அதோட ஸ்டேட்டோடது இல்ல அது ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை எடுத்துப்பாங்க. இதுல வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது, ஒரு அட்வைஸ் மாதிரிதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா இந்த டிபி. அதுதான் அரசு நெறிமுறைத்தும் வழி கோட்பாடுகள். இந்த மாதிரி இருந்துச்சு, கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட பார்ட்டிஸ், அதாவது ஸ்டேட், அந்த கவர்மெண்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி சில கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இப்போ ஈக்குவல் பே அப்படிங்கிறது நமக்கு வந்து டிபிஎஸ்பி மூலியமா தான் வந்தது. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது டிபிஎஸ்பி மூலியமா தான் வந்தது. அதே மாதிரி நினைவு சின்னங்கள் அப்படிங்கறத பாதுகாப்பு எங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுபடிதான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன், நீதியும் நிர்வாகமும் தனித்தனியா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கிளும் நமக்கு இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். சோ அதுதான் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க, சில கேட்காம இருந்திருப்பாங்க. சோ 36 என்ன, 12 என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 12, 36 ரெண்டுமே ஸ்டேட் ஆஃப் த டெஃபினிஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படிங்க சொல்றது. சோ என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கானது. அதே மாதிரி ஆர்டிகல் 30 என்ன, இப்போ ஆர்டிகல் 13க்கும் 32க்கும் என்ன டிஃபரன்ஸும் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணி படிங்க. சோ புக்ஸ் தாண்டி எதுவுமே படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புக்ஸ்ல இருக்க சோர்ஸ் மட்டும் நீங்க 10th புக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ஸ் படிச்சீங்கன்னாவே போதும் தான். சோ ரிவிஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது 36 அண்ட் 37 அப்படிங்கிறது அந்த டிபிஎஸ்பியோட ஃபுல், அதாவது அதுக்குள்ள என்னென்ன பவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு குட்டியா வச்சிருக்காங்க. அது 38 அப்படிங்கிறது வந்து வெல்ஃபேர், அதாவது ஒரு ஸ்டேட்டோட வாழ்க்கை தரம், மக்களோட வாழ்க்கை தரத்தை வந்து சொல்றது 38 அப்படிங்கிறது. 9 வந்து அப்படிங்கிறது இப்போ ஒருத்தவங்க சட்ட உதவி, லீகல் ரைட்ஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இப்போ ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க, அவங்களுக்கு அது மாதிரி எதுவுமே தெரியல, அவங்களுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் இல்லை அப்படின்னா கவர்மெண்டே அவங்களுக்கு சட்ட உதவி அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து 40 நம்ம பார்த்திருக்கோம், பஞ்சாயத்து அப்படிங்கிறது. அடுத்து 44 அப்படிங்கிறது ஒரு சிவில் சட்டம், சிவில் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது மூலியமா தான் நமக்கு சிவில் சட்டம் அப்படிங்கிறது ப்ரொவைட் ஆகும். அடுத்து 45 அப்படிங்கிறது எஜுகேஷன்ஸ். அதே மாதிரி 21A எஜுகேஷன் ரிலேட்டட். சோ இது கண்டிப்பா வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இதை டிரைவ் பண்ண சொல்லுவாங்க. கல்வி கொள்கை பத்தி எழுதுங்க அப்படிங்கறதையும் கேட்பாங்க. சோ அது மெயின்ஸ்க்கு வந்துடும். சோ இந்த 45 and 21A and 51K இது எல்லாமே எஜுகேஷனை பத்தி தான் நமக்கு சொல்ற ஆர்டிக்கல் அப்படிங்கிறது. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 48 வந்து என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து பாதுகாக்கணும், அதை வந்து கரெக்டா வளங்கள்ல டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கறது ஆர்டிக்கல் 48. அண்ட் 49 நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்கிறது. அண்ட் 50 நிர்வாகம் மற்றும் ஆட்சியை வந்து தனித்தனியா இருந்தாதான் அதோட செக்யூலர் அது கரெக்டா போகும் அப்படிங்கிற 50ல தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் 51 பன்னாட்டு அமைதி. சோ இந்த பன்னாட்டு அமைதி அப்படிங்கிறது நமக்கு நேரு வழித்திருப்பாங்க. இது மூலியமா நம்மளோட பார்டர்ஸ்க்கு பக்கத்துல இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே நம்மளோட ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க, அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது. அதை நேரு தான் டிசைன் பண்ணியிருப்பாரு. சோ அதுபடிதான் நம்ம இன்ன வரைக்கும் அமைதியான ஒரு சூழல், நமக்கு எக்ஸெப்ஷன் சில கண்ட்ரீஸ்ல இருக்கு. அது ரிலேட்டடா தான் இந்த ஆர்டிகல் ரிலேட்டடா நமக்கு பன்னாட்டு அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணும். அப்போ
எவ்ரி ஆர்டிகல்ஸ் வந்து நம்மளோட பவர்ஸ் அண்ட் நம்மளோட ரைட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க மேனுவலா நீங்க நமக்கு ரிலேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க படிச்சிடலாம். ஓகே, ஸோ 1 to நமக்கு 51A வரைக்கும் நான் நடத்தி முடிச்சுட்டேன். ஓகே, ஸோ இது மூலியமாவே ஒரு மேக்சிமம் உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கவர் ஆகி வந்திருக்கும். நம்ம இன்னும் மிச்சம் வேண்டிய ஒரு ஓவராலா நம்ம எது எது பார்க்கணும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்றேன். ஓகே, சோ பார்லிமெண்ட்ல யார் வருவாங்க? சோ பார்லிமெண்ட் நமக்கு ஆர்டிகல் என்ன 15. சோ இதான் ரொம்ப மேஜரான ஒரு இது. ஓகே, சோ பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் வருவாரு, பிரசிடென்ட் வருவாங்க, வைஸ் பிரசிடென்ட் வருவாங்க. ஓகே, ராஜ்யசபால வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஹெட். இப்ப பார்லிமெண்ட் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். பிரசிடென்ட் கீழே யார் வருவாங்க? வைஸ் பிரசிடென்ட். அவங்களுக்கு கீழே ராஜ்யசபா, லோக்சபா, எலெக்ஷன்ஸ் கமிஷன், சிஏஜி, அட்டார்னி ஜெனரல், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ். ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து எப்படி கொண்டு வருவாங்கன்னா ஒரு எலெக்ஷன்ஸ் வச்சு. ஓகே, சோ அந்த எலெக்ஷன்ஸ் வச்சு தான் அவங்கள வந்து நம்ம ஓட் பண்ணி தான் நம்ம இது பண்ணுவோம். அது மறைமுக தேர்தல். வைஸ் பிரசிடென்ட் மறைமுக தேர்தல். ராஜ்யசபா இப்படி கீழே இருந்து போங்க. லோக்சபால யாரு பண்ணுவாங்க? டைரக்ட் எலெக்ஷன்ஸ், நேரடி தேர்தல் அப்படிங்கிறது. இந்த எல்லா தேர்தலுமே யாரு எலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா எலெக்ஷன்ஸ் கமிஷன் தான். அவங்களுக்கு கீழே டிசைன் தான் பண்ணுவாங்க. ஆனா டைரக்டா அவங்க எதுல இது பண்ணுவாங்க? லோக்சபால தான் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகே, சோ பஞ்சாயத்து ராஜுக்கும் அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. ஓகே, சோ அப்பாயின்மெண்ட், மேக்ஸிமம் அப்பாயின்மெண்ட் இப்ப வந்து ஆளுநர் அப்பாயின்மெண்ட், அதே மாதிரி யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, அதே மாதிரி சிஏஜி, அட்டார்னி ஜெனரல், இதெல்லாம் யாரு அப்பாயின்ட் பண்றாங்க? டிஎன்பிசி பாத்தீங்கன்னா கவர்னர் பண்ணுவாரு. இப்ப இந்த மாதிரி பதவியோட தலைவர்லாம் யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க. இப்ப ராஜ்யசபாவோட ஹெட் பாத்தீங்க அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் தான் வருவாங்க. இப்போ வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன்ஸ்? எப்பவுமே பிரசிடென்ட்டோட பவர் அந்த போஸ்டிங் வந்து காலியா இருக்க கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவர் வந்து பிரசிடென்ட் வந்து சப்போஸ் வெளிநாட்டுல பயணியா போயிட்டாரு அப்படின்னா அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காக ஒரு சப்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வைஸ் பிரசிடென்ட்டோட ரூல். ஓகே, சோ இப்போ வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து 3 அதிகாரம் இருக்கு. நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், அதே மாதிரி நீதி அதிகாரம். சோ இவரோட பேர்ல தான் நமக்கு நிர்வாகத்துல இது பண்ணுவாங்க. சோ அவரோட அந்த ஒரு பார்லிமெண்ட்டை இன்வைட் பண்றதும் அவர் தான், கலைக்கிறதும் அவர் தான். ஜாயிண்ட் சிட்டிங், கூட்டு அமர்வுக்கும் இந்த மாதிரி கூட்டுறது, கலைக்கிறது, இது எல்லாமே அவரோட இருக்கும். அது வந்து சட்டமன்ற அதிகாரம் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி ஒரு பில் பாஸ் பண்றது, அது மணி பில்லா இருக்கட்டும், இல்ல கான்ஸ்டிடியூஷன் பில்லா இருக்கட்டும், இல்ல நார்மல் பில்லா இருக்கட்டும், இந்த எல்லாமே வந்து அவரை வச்சிருக்கு. அந்த பில் பாஸ் பண்ற அத்தாரிட்டிஸ், அதே மாதிரி ஸ்டாப் பண்ற அத்தாரிட்டிஸ், அது கேன்சல், இது எல்லாமே அவருக்கு கீழே வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகம். நம்ம சொன்ன மாதிரி நிர்வாகத்துல யார் யார் அப்பாயிண்ட் பண்றாரு, அந்த அப்பாயின்மெண்ட் கேட்கிற சம்பளம், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இது எல்லாமே இவரோட சலுகைக்கு கீழே தான் வரும். ஓகே, அதே மாதிரி நீதி அதிகாரம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா அவங்க கோர்ட்டை வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டை வந்து அவருக்கு கீழே அட்வைசரியா வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மன்னிக்கும் அதிகாரம் அப்படிங்கிறதுக்கும் இவருக்கு இருக்கு. யாருக்கு இருக்கு? பிரசிடென்ட் இருக்கு. சேம் பாத்தீங்கன்னா ஆளுநருக்கும் அந்த மன்னிப்பு அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதெல்லாம் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல், இன்டைரக்ட். சோ மறைமுக தேர்தல் அப்படிங்கிறது நடக்கும். சோ கீழ இருந்து போங்க, லோக்சபா, ராஜ்யசபா, வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட். இப்போ ராஜ்யசபாவோட ஹெட் யாரு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். சோ இந்த பவருக்கு ஏத்த மாதிரி தான் இவருக்கோட சேலரி இருக்கும். அந்த சேலரி எங்க இருக்கும்? கன்சால்டேட் ஃபண்ட்ல இருக்கும். அந்த கன்சால்டேட் ஃபண்ட் அத்தாரிட்டி யாருன்னா சிஏஜி. ஓகே,
சிஏஜியோட இருப்பார். சோ இதுக்கான ஆர்டிகல்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து அட்டார்னி ஜெனரல் 76. இவருக்கு ஏதாவது இந்த பிரசிடென்ட்டுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் வேணும் அப்படின்னா அந்த ஜட்ஜஸ் மீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே வந்து அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு வருவாங்க. சோ இந்த மாதிரி பவர்ஸ் ஏத்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணுவாங்க. எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 324 ஆர்டிகல்ஸ், அட்டார்னி ஜெனரல் 76 பார்த்தோம். இப்ப ராஜ்யசபா லோக்சபாவோட ஹெட்டர்ஸ் பார்த்துட்டோம். லோக்சபாக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர்ஸ், இது எல்லா இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கண்ட்ரிக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இவர் டிசைன் பண்ணுவாரு. பட் இவரோட பேர்ல பிரசிடென்ட் பேர்ல தான் பிரைம் மினிஸ்டர் பண்ணுவாரு. சோ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது வந்து எனி டைம் கலைக்கலாம். ஓகே, சோ அந்த கலைக்கலாம் அப்படிங்கிற அட்வைஸ் இவர் கொடுத்தோன்னே பிரசிடென்ட் வந்து இதை செயல்படுத்துவாரு. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி பீரியட். சோ அந்த 3 எமர்ஜென்சி இருக்கு, 352 and 356 and 360. அதாவது நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, பைனான்சியல் எமர்ஜென்சி, இந்த மாதிரி இது கேட்டிருப்பாங்க. சோ இது யாரு வந்து அனௌன்ஸ் பண்றாங்கன்னா பிரசிடென்ட் அனுப்பாங்க. சோ பிரசிடென்டோட ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, அதே மாதிரி வைஸ் பிரசிடென்டோட ஏஜ் என்ன, குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, பிரைம் மினிஸ்டரோட ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, ராஜ்யசபாக்கு மெம்பர்ஸா எலெக்ட் பண்ணா அவங்களுக்கு என்ன வரும், அந்த மாதிரி தான் பேசிக்கான கான்செப்ட் தான் நமக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே ஸ்டேட்டுக்கு வரும். ஸ்டேட்ல ஆளுநர் இருப்பாரு, சிஎம் இருப்பாரு, அதுக்கப்புறம் 2ஆவே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் அப்படி கிடையாது, நமக்கு வந்து கீழே மட்டும்தான் இருக்கு. அதுல சிஎம் தான் பவர். இதுல வந்து ஸ்பீக்கர் அப்படிங்கறத எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க, இப்ப இந்த லோக்சபால இருக்கிற ஒருத்தவங்களை தான் எலெக்ட் பண்ணி ஸ்பீக்கரா வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பீக்கருக்கு கீழே வைஸ் ஸ்பீக்கர் இருப்பாரு. அதே மாதிரி ராஜ்யசபாக்கு ஹெட்டா ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கு கீழே ஒருத்தர் இருப்பாரு. சோ இதெல்லாமே அதுக்குள்ள எலெக்ட் பண்ணுவாங்க. அப்ப லோக்சபாக்கு மொத்தமா இந்த கேபினெட், இதுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு கீழே 3 மினிஸ்டர்ஸ் வருவாங்க. கேபினெட் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். மேக்சிமம் மெஜாரிட்டி கேபினெட் மினிஸ்டர்ஸ் என்ன டிஃபைன் பண்றாங்களோ அதுதான் பிரைம் மினிஸ்டர் கேட்பாரு. அதுபடிதான் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணிதான் அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வகுப்பாங்க. அப்படிங்கிற பேசிக்கான கான்செப்ட் தான் இது பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னா லோக் ஆயுக்தா, லோக் அதாலத், இது இப்ப ரீசெண்டா கேக்குறாங்க. அது எல்லாமே நீதிமன்றம் பேஸ் பண்ணிதான். மக்களுக்கு வந்து ஒரு அந்த பேசிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாம புரியுற மாதிரி அவங்க லாங்குவேஜஸ்ல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும்ன்றதுதான் இதோட கான்செப்ட். அதே மாதிரி ஊழல் எதுக்க மாதிரி, அதிகாரிகளை வந்து ப்ரொசீட் பண்ற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் வந்து நமக்கு கொண்டு வருது. ஓகேயா, சோ இதான் பேசிக்கா எல்லா இடத்துலயும் நமக்கு வருது. சிஏஜியோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபண்டு, அதாவது ஒரு ஸ்டேட்டோட ஃபண்டு, அதே மாதிரி அந்த எப்படி மெஜாரிட்டியா அதை ஃபாலோ பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. சோ ஃபண்ட் அலோகேஷன்ஸ், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்பெல்லாம் அட்வைஸ் பண்றதா அவரோட மெஜாரிட்டியோட. ஓகேங்களா, அதே மாதிரி எலெக்ஷன்ஸ் கமிஷனோட இவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன்ஸ் கமிஷன்ஸ் வந்து ஒரு கட்சி, அவங்க குவாலிபிகேஷனோட கட்சியா, எத்தனை தேசிய கட்சி, எத்தனை மாநில கட்சி இருக்கு, அந்த கட்சியோட சின்னத்தை இது பண்றது. சோ இந்த மாதிரி வந்து பிரீஃபா வந்து அடுத்தடுத்த கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ தேங்க்யூ சோ மச். சோ அடுத்து நாளைக்கு வேற ஒரு செக்ஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச்.